வெல்கம் டு ஹண்டர் டைம்ஸ். அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். அடுத்து போக இருந்த ஒரு கேவ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக ஸ்டீவ் தலைமையிலான டீம் ஆல்மோஸ்ட் ரெடியா இருந்தாங்க. இன்னும் ஒரே ஒரு நபர் வந்துட்டா போதும், கடைசியா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவங்களோட 20 மணி நேர டிரைவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டீவ் அண்ட் அவரோட டீம்ல இருந்த எல்லாருமே ஸ்பீலியாலஜிஸ்டா இருந்தாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா குகைகளை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ். இவங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேன்சியான ஒரு ஜாப் எல்லாம் கிடையாது. கண்டிப்பா அது மேல ஒரு ஆர்வம் இருந்தா மட்டும்தான் இதுக்குள்ளேயே வர முடியும். பிகாஸ் இதுக்கு கொஞ்சம் ப்ராடான நாலேஜ் தேவை, அதே மாதிரி ரொம்ப பொறுமையும் தேவை. வெளியே இருந்து பார்க்கும்போது இவங்க அப்படி என்ன வேலை பார்க்கறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பிராக்டிக்கலி இந்த மாதிரியான ரிசர்ச்சர்ஸ் தான் பூமியை பத்தின பல விஷயங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு கிடைக்கிற ஃபண்டை பொறுத்து புது புது எக்ஸ்ப்ளோரேஷன்ல இவங்க ஈடுபடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு தான் இப்பவும் ஸ்டீவன் டீம் கிளம்பிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஆரம்பிச்சது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த நாட்டோட ஜியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கால் இவங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு. அந்த கால்ல ஒரு பெரிய மலைத்தொடரோட ஒரு குறிப்பிட்ட பகுதியோட பேரை சொல்லி அங்க ஒரு புது கேவ் சிஸ்டமை யாரோ ரீசெண்டா கண்டுபிடிச்சிருப்பதாகவும் அதை பத்தின இனிஷியல் ரிசர்ச் பண்ணணும், அதுக்கு தேவையான ஃபண்டிங்கை கூடிய சீக்கிரத்துல அரேஞ்ச் செய்யப்படணும் அந்த கால்ல சொல்லப்பட்டுச்சு. அந்த டைம்ல எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள் எல்லாமே வேற வேற வேலைகள்ல இருந்ததால உடனடியா ஒரு கரெக்டான டீமை உருவாக்க முடியல. ஸோ சீனியர்ஸ் ஃப்ரீயாகி வந்து அங்கே ஃபுல் ஃப்ளெட்ஜான ஒரு ரிசர்ச்சை நடத்துறதுக்கு முன்னாடி இனிஷியலாக சில ஆய்வுகளை பண்ண ஒரு புது டீம் அங்கே அனுப்பி வைக்கப்படுது. அவங்களோட வேலை என்னன்னா, அந்த குகைக்குள்ள இன்டெப்தா அவங்க போக தேவையில்லை. ஜஸ்ட் அங்கே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எத்தனை நாள் ஆகுது, ஒருவேளை அங்கே ஏதாவது எமர்ஜென்சினா என்னென்னவெல்லாம் பண்ணணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும், அந்த குகையோட லொகேஷன் எங்க இருக்கு, அதோட சில போட்டோஸ்னு எடுத்துக்கிட்டு வந்தா மட்டும் போதும். மற்றபடி சீனியர் ரிசர்ச்சர்ஸ் டீம் ரெடி ஆகும்போது அங்கே போய் அவங்க மேற்கொண்டு எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. இந்த ஒரு வேலையோட ஒரு யங் ரிசர்ச்சிங் டீம் அங்க அனுப்பப்படுது. போனவங்க 4 நாட்கள் கழிச்சு திரும்பி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி இருந்த மாதிரியே எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டா கேதர் பண்ணி இருந்தாங்க. பொதுவா இந்த மாதிரி ஜூனியர்ஸ் போயிட்டு வரும்போது தங்கள் மேல நல்ல அபிப்பிராயம் ஏற்படணுன்றதுக்காக தேவையில்லாத நிறைய எக்ஸ்பிளனேஷனை கொடுப்பாங்க. பட் அந்த டீம் அப்படி எதுவுமே சொல்லல. அதுக்கு மாறா வேற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கேவ் சிஸ்டமை எக்ஸ்ப்ளோர் பண்றது எங்களுக்கு என்னமோ சரியா படல சார், இதை இப்படியே டிராப் பண்ணிட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்ட அந்த சீஃப் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு தான் போனாரு. அவரோட 30 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு விஷயத்த எந்த ஒரு யங் டீமும் அவர்கிட்ட சொன்னதே கிடையாது. திரும்ப அவங்க கிட்ட ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, சீஃப் நீங்க சொன்ன மாதிரி எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த குகைக்குள்ள கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோம். உள்ள போக போக ஏனோ எங்களால நார்மலாவே இருக்க முடியல. எங்களை யாரோ வாட்ச் பண்ற மாதிரியே இருந்தது. எங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாரோ நடக்கிற ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு மேல அந்த பாதை 2ஆ பிரிஞ்சுது. இதுக்கு மேல போக வேணாம்னு நினைச்சதால நாங்க அப்படியே திரும்பி வந்துட்டோம் சீஃப். எங்களுக்கு என்னமோ அந்த குகையை ரிசர்ச் பண்ண போறது சரியா படலன்னு சொல்லியிருக்காங்க அந்த டீம். அதை பொறுமையா கேட்டுட்டு இருந்த அந்த சீஃப், டோன்ட் பி சிலி, ஒரு பெரிய குகைக்குள்ள போகும்போது உங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸோட எக்கோவே பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ பெரிய குகையில ஏதோ மிருகங்கள் இருந்திருக்க கூட சான்ஸ் இருக்குல்ல. ஃபியூச்சர்ல நீங்களும் இந்த மாதிரி நிறைய குகைகளை ஆராய வேண்டி வரும். ஸோ அதுக்கெல்லாம் பயந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வச்சிருக்காரு. பட் அவங்க போனதுக்கு அப்புறமா அங்க இருந்த ஒரு பிளாங்க் பேப்பரை எடுத்து அந்த டீம் சொன்னதையெல்லாம் எழுதி அவங்க சப்மிட் பண்ண ஃபைலுக்குள்ளேயே அதையும் வச்சாரு அந்த சீஃப். ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் அது சம்பந்தமா கிடைக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் அவர் குறிச்சு வச்சாரு. இது நடந்த ஒரு 3 மாசம் வரைக்குமே கூட அந்த கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் சம்பந்தமா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் 4வது மாசத்துல அந்த குறிப்பிட்ட கேவ் சிஸ்டமை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய நேரமும் வந்திருக்கு. ஸ்டீவும் அவரோட டீம் மெம்பர்ஸ் 4 பேரும் இதுக்காக நியமிக்கப்பட்டாங்க. தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கிளம்புவதற்கான ப்ரிப்பரேஷன்ஸை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க பிளான் படி அந்த இடம் பத்தின டீட்டெயில்ஸ் கிடைச்ச நாள்ல இருந்து 3வது நாள் அவங்க கிளம்ப இருந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வீக் அந்த கேவ் சிஸ்டமை முடிஞ்ச அளவுக்கு மேப் பண்ணி அதை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணணும். அந்த குகையோட தன்மை என்ன, உள்ள ஏதாவது கனிம பொருட்கள் இருக்கான்னு எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். அதை தொடர்ந்து அந்த குகையை என்ன பண்ணலான்னு கவர்மெண்ட் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள். முதல்ல அங்க கிளம்புறதுக்கு தேவையான விஷயங்களை கேதர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்டீவோட டீம். இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா அந்த குகை டீப் ஃபாரஸ்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு. அந்த குகைக்கு போறதுக்கு பல கிலோமீட்டர்கள் முன்னாடி ஒரு சின்ன ஊர் இருக்கு. அதை தாண்டுனா வெறும் காடு மட்டும்தான்.
ஸோ இந்த ட்ரிப் எப்படியும் ஆர்டினரியா இருக்க போறதில்லன்றது அந்த டீமுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த டீம். அந்த டீம்ல ஸ்டீவ், ஆப்ரஹாம், பில், சாண்ட்ரா, ரேச்சல்னு மொத்தமா 5 பேர் இருந்தாங்க. எல்லா பொருட்களையும் கேதர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மண்டே ஈவினிங் அந்த குகையை நோக்கின அவங்களோட பயணம் ஆரம்பமாச்சு. அந்த பகுதிக்கு போய் சேரவே ஆல்மோஸ்ட் 20 மணி நேரம் ஆகும். அவங்களுக்காக ஒரு பெரிய வண்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த டீம்ல இருக்க எல்லாருக்குமே டிரைவிங் தெரியுன்றதால எல்லாருமே மாறி மாறி டிரைவ் பண்ணி அடுத்த நாள் மதியம் வாக்குல அந்த கடைசி ஊருக்கு போய் சேர்ந்தாங்க அந்த டீம். அங்க இருந்த ஒரு பங்க்ல ஃபியூயலை ஃபில் பண்ணிட்டு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு அங்கேயே லஞ்சை முடிச்சுட்டு கிளம்ப இருந்தாங்க. அப்போ அவங்க லஞ்ச் சாப்பிட்ட அந்த சின்ன டைனர்ல ஒர்க் பண்ண ஒரு லேடி, யாரு நீங்க, இந்த பக்கமெல்லாம் உங்களை நான் பார்த்ததே கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்த வேலையை பத்தி எல்லாம் சொல்லி இருக்காங்க. அது ஒன்றும் சீக்ரெட்டான ஒர்க் கிடையாது. ஸோ அவங்க அந்த குகையை பத்தியும் சொல்லி இருக்காங்க. இதை கேட்ட அந்த லேடி ஆச்சரியப்பட்டு தான் போனாங்க. இந்த பகுதியில குகை இருக்கா? நான் பிறந்ததுல இருந்தே இங்கதான் இருக்கேன், அப்படி எந்த குகையும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த லேடி. அதுக்கு அந்த குகை ரீசெண்டா தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் நாங்க அந்த குகையை ரிசர்ச் பண்ண வந்திருக்கோம்னு சொன்னாங்க அந்த டீம். இதை கேட்டதும் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் கரடிங்க தொல்லை அதிகமா இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த லேடி. இதை கேட்டதுமே இது கரடியான்னு எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயிருக்கு. ஆனா அதை விட ஒரு பெரிய ஆபத்து குகைக்குள்ள அவங்களுக்கு காத்திருக்குன்றது அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த ஊர்ல இருந்த அந்த குகைக்கு ஆல்மோஸ்ட் 20 மைல் போக வேண்டி இருந்துச்சு. அதுல பாதி தூரத்துக்கு மேல போக சரியா வழி கூட இல்லை. அதையும் மீறி வண்டியை கொண்டு போனாலும் கடைசியா ஒரு 2 மைல் கிட்ட நடந்துதான் போயாகணும்ன்ற ஒரு நிலை இருந்துச்சு. ஸோ அங்கேயே அவங்க கொண்டு போன ஒரு பெரிய வண்டியை நிறுத்தி ஒரு கேம்பை செட் பண்ண கரெக்டான இடத்த பார்க்க ஆரம்பிச்சாங்க. இருட்ட இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குன்னும் போது கேம்பை ரெடி பண்றது தான் அவங்களுக்கு முக்கியமா பட்டுச்சு. நாளைக்கு காலையில அந்த குகையை பார்க்க போலான்றது தான் அவங்களோட பிளான். ஸோ கரெக்டான ஒரு இடத்துல கேம்பை செட் பண்ணி டின்னருக்கு முன்னாடி அடுத்த நாளோட பிளானை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா அவங்களுக்கு முன்னாடி வந்த அந்த ஜூனியர்ஸோட குரூப் எழுதின நோட்ஸை எல்லாருக்கும் தெளிவா படிச்சு காட்டினாரு ஸ்டீவ். அதுல அவங்களால எழுதப்பட்ட நோட்ஸ்னு மட்டும் இல்லாம அவங்களோட சீஃப் எழுதி வச்சிருந்த யாரோ அவங்கள கவனிக்கிற மாதிரி இருந்ததா சொன்னதை எழுதி வச்சதையும் ஸ்டீவ் படிச்சு காமிச்சாரு. அதை படிச்சதுக்கு அப்புறம் அது சம்பந்தமான ஒரு விவாதம் ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒவ்வொரு காரணத்தை சொன்னாங்க. அதுல ரேச்சல் மட்டும் அந்த குகையில ஏன் கரடிங்க இருந்திருக்க கூடாதுன்னு கேட்டாங்க. அது தெரியாம கூட அந்த டீம் உள்ள போயிருக்கலாம். மேபி அந்த குகை ரொம்ப பெருசுன்றதால அவங்களுக்கு அது தெரியாமலே கூட போயிருக்கலாம்ல. அதான் அந்த டவுன்லயே இந்த பகுதியில கரடிங்க தொல்லை அதிகம்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க ரேச்சல். எஸ், அதுக்கும் சான்சஸ் இருக்குதான். நாளைக்கு அவங்க குகைக்குள்ள போகும்போது கரடி ஏதாவது இருந்தா அதை சமாளிக்கவும் அவங்க பிளான் போட்டாங்க. அதை தாண்டி வழக்கமா அவங்க ஒரு புது குகையில செய்ய வேண்டிய எல்லாத்தையும் பிளான் பண்ணி முடிச்சாங்க. அந்த டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டின்னரை சாப்பிட்டுட்டு அவங்களோட டென்ட்ஸ்லயும் ஒருத்தர் வண்டியிலையும் தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில ரொம்ப சீக்கிரமாவே அந்த குகைக்கு போறதுக்கு எல்லாரும் எழுந்து ரெடி ஆகி இருந்தாங்க. ஒரு 1 மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த குகையோட என்ட்ரன்ஸுக்கு போய் சேர்ந்தாங்க அந்த 5 பேரும். அந்த குகை ஒரு பெரிய ஓப்பனிங்கோட இருந்த குகையெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்க ஒரு சின்ன ஓப்பனிங்குள்ள புகுந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா அந்த குகை அப்படியே பெருசா விரிய ஆரம்பிக்கும். அதோட என்ட்ரன்ஸ் ரொம்ப சின்னதா இருந்ததாலேயோ என்னமோ அவ்வளவு நாள் யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு போல. முதல் நாள் அந்த குகை எவ்வளவு பெருசு, எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்க நினைச்சாங்க அந்த டீம். அதுக்குன்னும் ஒரு டைமிங் இருக்கு. பிகாஸ் ஒரு குகைக்குள்ள போக போக சுத்தமாவே வெளிச்சம் இருக்காது. சில 100 அடிகள் நடந்தாலே முழுக்க இருட்டாகிடும். இதனால டார்ச்ன்றது அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளா இருக்கும். அதுவும் அந்த டார்ச்சை பயன்படுத்துற விதம் இங்க ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறவங்க வெறுமனே டார்ச்ல இருக்க பேட்டரிஸை மட்டும் கொண்டு போக மாட்டாங்க. எப்பயுமே இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறவங்க எக்ஸ்ட்ராவா ஒரு பேர் பேட்டரிஸை வச்சிருப்பாங்க. முதல் பேர் ஆஃப் பேட்டரிஸ் தீர்ந்துடுச்சுன்னா அது ஒரு ஹாஃப்வே மாதிரி எடுத்துக்குவாங்க. மீதி கையில் இருக்க பேட்டரிஸ் அங்க இருந்து வெளியே போகிறதுக்கு கரெக்டா இருக்குமே தவிர மேற்கொண்டு உள்ள போறதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகாது. ஸோ அதை பொறுத்து தான் அவங்களோட எக்ஸ்ப்ளோரேஷனே அமையும். முதல் நாள் அந்த லைட்ஸை பயன்படுத்தி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா அந்த குகைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. சரியா 1/2 மணி நேரம் டீப்பா நடந்ததுக்கு அப்புறமா அந்த பாதை மொத்தம் 2ஆ பிரிஞ்சிருக்கு. சோ அந்த இடத்துல 5 பேர் கொண்ட டீம் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சில நிமிட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா ஸ்டீவன், ரேச்சல் புதுசா செப்பரேட்டான வழியில போறதா முடிவெடுத்தாங்க. மீதி 3 பேரும் பில்லோட தலைமையில பழைய பாதையிலேயே போக ஆரம்பிச்சாங்க.
இதுல புதுசா பிரிஞ்ச வழியில போனவங்களால ரொம்ப தூரத்துக்கு உள்ள போக முடியல. பிகாஸ் ஒரு இடத்துக்கு மேல அந்த பாதை அப்படியே ரொம்ப கன்ஜஸ்டடா மாறி இருக்கு. எப்படின்னா பாறையோட பாறையா ஒட்டி சைடா திரும்பி நின்னு போனா மட்டும்தான் அந்த பாதையில அடுத்த அடியவே எடுத்து வைக்க முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து போக முடியாமலாம் இல்ல, பட் போறது ரொம்பவே கஷ்டமா இருந்ததால அதுக்குள்ள எந்த டெஸ்டையும் கண்டிப்பா செய்யவே முடியாது. சோ இதுக்கு மேல உள்ள போறது வேஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்ட ஸ்டீவும் ரேச்சலும் வந்த வழியாவே திரும்பி போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பாதை பிரிஞ்ச இடத்துக்கு வந்தவங்க முதல் டீம் போன அதே வழியில தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அந்த குகை ரொம்ப பெரிய குகை தான். இவ்வளவு நாள் இது யாருக்கும் தெரியாம இருந்ததே பெரிய விஷயம் தான் தோணி இருக்கு ஸ்டீவுக்கு. சரியா 1 மணி நேரம் ஸ்டீவும் ரேச்சலும் உள்ள நடந்திருப்பாங்க. அப்போ ஏற்கனவே உள்ள போன டீம் திரும்ப வந்துட்டு இருந்ததை பார்த்தாங்க 2 பேரும். திரும்ப வந்துட்டு இருந்தவங்க கிட்ட என்ன இந்த குகையோட எண்டை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டாரு ஸ்டீவ். அதுக்கு உள்ள போன 3 பேர்ல ஒருத்தரான சாண்ட்ரா, இல்ல ஸ்டீவ், இந்த குகை உள்ள போயிட்டே இருக்கு. சில இடங்கள்ல சின்ன சின்ன ஓப்பனிங்கோடையும் சில இடங்கள்ல பெரிய அமைப்பாவும் அந்த குகை தொடர்ச்சியா போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 3 பேரும். இதை கேட்டதும் ஸ்டீவ், ஓ இட்ஸ் ஆல் ரைட், சரி வாங்க வெளியே போலாம், நாளைக்கு வந்து எல்லா டெஸ்டையும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஸ்டீவ் வெளியே போற பாதையில முதல்ல நடக்க ஆரம்பிக்கவும் அவர் பின்னாடி வந்த மற்ற 4 பேரும் வெளியே நடக்க ஆரம்பிச்சாங்க. வெளியே வந்து கேம்ப் ரீச் பண்ணும்போது மணி ஆல்மோஸ்ட் 4 கிட்ட ஆயிருந்தது. உள்ள ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்ததால எல்லாருக்கும் நல்ல பசியா வர இருக்கவும் முதல் வேளையா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதும் அன்னைக்கு குகையில நடந்ததையெல்லாம் பிரீஃப் நோட்டா தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த 2 டீமும். அதுவும் 2 டீமா பிரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்ற விஷயங்களை பத்தி 2 டீமும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்பதான் ஸ்டீவ் ஒரு விஷயத்த கவனிச்சாரு. என்னன்னா முதல் பாதையில போன 3 பேர்ல ஒருத்தரான பில் ஏனோ நார்மலா இல்ல. உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட சம்திங் வாஸ் ஆஃப். அன்னைக்கோட டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் ஃப்ரீ டைம்ல எல்லாரும் ரிலாக்ஸா இருக்கும்போது தனியா புக் படிச்சிட்டு இருந்த பில் கிட்ட போனாரு ஸ்டீவ். போனவரு, பில் என்ன ஒரு மாதிரியா இருந்தீங்க, எல்லாம் ஓகே தானான்னு கேட்டிருக்காரு. இதை கேட்டதும் கொஞ்ச நேரம் யோசிச்சவரு, எல்லாம் ஓகே தான் ஸ்டீவ், ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லவும் சரின்னு திரும்பி நடக்க போனவரை பில் திரும்ப கூப்பிட்டாரு. அப்பவே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாரு ஸ்டீவ். அவருக்கு பக்கத்திலேயே ஒரு சேரை போட்ட உட்காந்து சொல்லுங்க பில்னு கேட்கவும், இதை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல, ஆனா இந்த குகையை ரொம்ப டீப்பா போய் அனலைஸ் பண்ண வேணான்னு நினைக்கிறேன்னு மட்டும் சொன்னாரு பில். ஒன்னும் புரியாம ஏன் பில் அப்படி சொல்றீங்க, எனிதிங் ராங்னு கேட்கவும் அவர் மட்டும் பார்த்த விஷயத்த சொல்லியிருக்காரு பில். என்ன நடந்ததா சொன்னாருன்னா, 2 டீமும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டீவ் அண்ட் ரேச்சல் ஒரு பாதையிலையும் பில், ஆப்ரஹாம் அண்ட் சாண்ட்ரா ஒரு பாதையில போனதை நாம முன்னாடியே பார்த்தோம். 3 பேர் கொண்ட அந்த டீம்ல முதலாவதா பில், நடுவுல சாண்ட்ரா, கடைசியா ஆப்ரஹாம்னு நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு கார்னர்ல இவங்க திரும்பும்போது தூரத்துல திடீர்னு ஏதோ ஒன்னு கிராஸ் ஆனதை கவனிச்சிருக்காரு பில். அதை பார்த்ததும் தனக்குள்ள ஒரு எச்சரிக்கை உணர்வு ஏற்பட்டதாகவும் டார்ச் வெளிச்சத்துல அதை சரியா என்னால பார்க்க முடியலனும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஏனோ அதுக்கு மேல எனக்கு போக தோணலன்னு சொல்லியிருக்காரு பில். அது மட்டும் இல்லாம அவரே தான் இதுக்கு மேல போக வேணான்னு மத்த 2 பேரையும் திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆப்ரஹாமும் சாண்ட்ராவும் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போகலாமே பில்னு கேட்டதுக்கு, வேணா நாம திரும்பி போலான்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காரு பில். இதை கேட்டதும் இவங்களுக்கு முன்னாடி வந்த ஜூனியர்ஸோட டீம் சொன்னதுதான் ஸ்டீவுக்கு முதல்ல ஞாபகம் வந்துச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சவரு பில் கிட்ட திரும்பி இதை பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு மட்டும் பில் கிட்ட சொல்லிட்டு அந்த யோசனையோடய அங்கிருந்து எழுந்து போனாரு. அந்த டீம்ல இருக்க எல்லாரும் ஏதோ அமச்சூஸ் கிடையாது, எல்லாருமே பல வருடங்கள் அந்த ஃபீல்டுலயே இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ். அதுவும் இந்த விஷயத்த ஸ்டீவ் கிட்ட சொன்ன பில் தான் ஸ்டீவுக்கு அடுத்த நிலையில இருக்க ஒரு பர்சன். சோ அவரு பொய் சொல்ல வாய்ப்பே இல்ல, ஏன் அங்க இருந்த யாருமே பொய் சொல்ல வாய்ப்பு கிடையாது. சோ கண்டிப்பா உள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்றது ஸ்டீவுக்கு புரிஞ்சுது. என்ன பண்ணலான்னு நைட்டு டின்னரை முடிச்சிட்டு ரொம்ப நேரம் யோசனையில இருந்தாரு ஸ்டீவ். இந்த ஒரு காரணத்துக்காக இந்த எக்ஸ்பெடிஷனை அப்படியே நிறுத்திட்டு போகவெல்லாம் சான்ஸே இல்ல. முடிஞ்ச வரைக்கும் சேஃபா இருப்போன்னு முடிவெடுத்தாரு ஸ்டீவ். மறுநாள் காலையில வழக்கம் போல ரொம்ப சீக்கிரமாவே எல்லாரும் ரெடியாகி ஆல்மோஸ்ட் 9 மணிக்குள்ளேயே அந்த குகைக்குள்ள என்டர் ஆகிட்டாங்க. வழக்கம் போல ஒரு குகையில அவங்க எடுக்க வேண்டிய டெஸ்ட் அண்ட் அப்சர்வேஷன் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே அந்த குகைக்குள்ள போய்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் எல்லாமே கரெக்டா தான் போய்கிட்டு இருந்துச்சு. சரியா ஒரு 4 மணி நேரம் போயிருக்கும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்களோட அப்சர்வேஷன்ஸை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பார்த்தாங்க. குகையோட உள்பகுதியில இருந்து வந்த அந்த குரல் ரேச்சலோடது.
உடனே எல்லாரும் ஓடி போய் பார்க்கும்போது தான் ரேச்சலோட கால் ஒரு பாறை இடுக்குல தெரியாத்தனமா மாட்டி இருந்ததையும், அவசரத்துல அவங்க இழுக்கும்போது அது எங்கேயோ பலமா குத்தி இருக்குன்றதும், அதனால வலி பொறுக்க முடியாம ரேச்சல் கத்த ஆரம்பிச்சதும் தான் எல்லாரும் உடனடியா ஓடி வந்ததையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வந்தவங்க கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லவும் காலை மெதுவா வெளியே எடுத்துட்டு அவங்கள குகைக்குள்ள இருந்து கேம்ப் சைட்டுக்கு கைத்தாங்களா கூட்டிட்டு போனாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட பண்ணதுக்கு அப்புறமா ரேச்சலை அங்கேயே ரெஸ்ட் எடுக்க வச்சாங்க. அண்ட் ப்ராபப்ளி இன்னும் ஒரு நாள் கண்டிப்பா அவங்களுக்கு ஓய்வு தேவை. ஸோ அவங்கள அங்கேயே விட்டுட்டு திரும்ப குகைக்குள்ள போயிருக்காங்க அந்த டீம். பட் ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகி இருந்ததால திரும்ப போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அங்க இருக்க முடியல. சோ அன்னைக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்பி கேம்ப் சைட்டுக்கு வந்தாங்க ஸ்டீவும் மற்றவங்களும். இப்படி 2வது நாள் வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சது. 3வது நாள் காலையில காலில் அடிபட்டிருந்த ரேச்சலை தவிர்த்துட்டு மற்ற 4 பேரும் அந்த குகைக்குள்ள போயிருக்காங்க. உள்ள போன 4 பேரும் ஆஸ் யூஷுவல் மீதி இருந்த ரிசர்ச் எல்லாம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க ரொம்ப தீவிரமா அப்சர்வேஷன்ல ஈடுபட்டு இருந்ததுல டைம் போனதே அவங்களுக்கு தெரியல. அப்போ திடீர்னு அந்த குகையோட என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு. இத யாருமே எதிர்பார்க்கல. ஒருவேளை அந்த குரலை நாமளா இமேஜின் பண்ணிக்கிட்டோமோன்னு தான் ஒவ்வொருத்தருமே நினைச்சாங்க. ஆனா எல்லாருக்கும் எப்படி அந்த குரல் ஒரே மாதிரி கேட்க முடியும்? இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த குரல் திரும்ப கேட்டுச்சு. சரியா கவனிச்சு கேட்கும்போது அது ரேச்சலோட குரல்றதும் தெரிய வந்துச்சு. அது ரேச்சலோட குரல் தான் தெரிய வந்ததும், ரேச்சல் தான் நடக்க முடியாம கேம்ப்ல இருக்காங்களே, அவங்க என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்க முடியும்னு தான் அவங்களுக்கு தோணுன முதல் கேள்வியா இருந்துச்சு. ரொம்ப அவசியமான வேலை இல்லைன்னா ரேச்சல் இப்படி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சோ என்ன பிரச்சனையோ தெரியலையேன்னு அங்கிருந்தவங்க எல்லாம் ரேச்சலோட குரல் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. 3வது முறையா ரேச்சலோட குரல் கேட்கவும் அவசரம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் வேகமா நடந்து போக ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க நடந்த அந்த காலடி சத்தம் அந்த குகை முழுக்க எக்கோ ஆச்சு. அப்படி எக்கோ ஆனதுல 4 காலடிகள் 3 பேரோட காலடிகளா மாறினத அங்க யாருமே கவனிக்கவே இல்லை. ரேச்சல் எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே அந்த குகைக்கு வெளியவும் வந்திருக்காங்க அந்த 3 பேரும். ஆனா அங்கேயும் அவங்கள காணோம். கடைசியா கேம்ப் செட்டுக்கு போய் பார்க்கும்போது காலையில போடப்பட்டிருந்த அதே கட்டோடு சேர்ல உட்காந்து ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரேச்சல். அந்த 3 பேரும் ரேச்சல் முன்னாடி போய் நின்று அவங்களையே ஒருவித ஷாக்கோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து ரேச்சல் என்னாச்சுன்னு திரும்ப கேட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ குகைக்குள்ள வந்தியான்னு கேட்டாரு ஸ்டீவ். இதை கேட்டதும் ரேச்சல் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, என்ன பேசுறீங்க, நான் சரியா நடக்க முடியாததால தானே இங்க உக்காந்துருக்கேன்னு பதில் சொன்னாங்க. அப்போ அங்க வந்திருந்த 3 பேரும் ஒருத்தர் குழப்பமான முகத்தோட பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் ரேச்சல் அடுத்த குண்டை போட்டாங்க. சரி, ஆப்ரஹாம் எங்கன்னு கேட்டாங்க ரேச்சல். அது வரைக்குமே கூட ஆப்ரஹாம் அவங்களோட இல்லன்றத அவங்க 3 பேருமே நோட்டீஸ் பண்ணவே இல்லை. மேபி அவர் உள்ள இருக்கலான்னு சொல்லிட்டு நீ எங்களை கூப்பிடலன்னா அப்ப யார் எங்களை கூப்பிட்டுருப்பான்னு 3 பேருமே கேட்டாங்க. அதுக்கு ரேச்சல் சந்தேகமா, உண்மையாவே என்னோட குரலை தான் நீங்க கேட்டீங்களான்னு கொஞ்சம் சீரியஸாவே கேட்டாங்க. அதுக்கு நாங்க ஏன் ரேச்சல் போய் சொல்ல போறோம், சத்தியமா உன்னோட குரலை தான் நாங்க கேட்டோம்னு சொன்னாங்க அந்த 3 பேரும். இப்படியே அந்த கான்வோ போய்கிட்டே இருந்திருக்கு. நேரம் ஆக ஆக பில்லோட முகமும் மாற ஆரம்பிச்சது. டக்குன்னு பேச்சை நிறுத்தினவரு, ஏப் ஏன் இன்னும் வரல, தனியா அவன் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டாரு. இந்த டைம்ல எல்லாருக்குமே ரேச்சலோட குரல்ல இருந்த கவனத்தை தாண்டி ஆப்ரஹாம் மேல கவனத்தை திருப்பினாங்க. ஸ்டீவுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்குன்றது புரிஞ்சுது. சோ சாண்ட்ராவை ரேச்சல் கூடயே விட்டுட்டு பில்ல மட்டும் கூட்டிட்டு ஜாக்கிரதையா உள்ள போனாரு ஸ்டீவ். 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. ஆனா உள்ள போனவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. நேரம் ஆக ஆக வெளியே இருந்த 2 பேருக்கும் டென்ஷன் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஒருவித பதட்டமான முகங்களோட 2 பேரும் வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்தவங்க கிட்ட ஆப்ரஹாமுக்கு என்ன ஆச்சுன்றது தான் அவங்களோட முதல் கேள்வியா இருந்துச்சு. ஆனா அதுக்கான பதில் ஸ்டீவ் அண்ட் பில் 2 பேர்கிட்டயுமே இல்ல. ஏப் எங்க போனான்னு எதுவுமே தெரியல. அவன் அப்படியே மாயமா மறைஞ்சு போன மாதிரி இருக்குன்னு மட்டும் சொன்னாங்க 2 பேரும். இதை கேட்ட சாண்ட்ரா அண்ட் ரேச்சல்னாலையும் இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அது எப்படி திடீர்னு காணாம போக முடியும்? சம்திங் வாஸ் டெரிபிளி ராங். அடுத்து என்ன பண்றதுன்னு லிட்டரலி யாருக்குமே தெரியல. பிகாஸ் இப்படி ஒரு நிகழ்வு அவங்க யாருமே எதிர்கொண்டதே கிடையாது. பதட்டத்திலையும் ஆவேசத்திலையும் என்னென்னமோ பேசினாங்க. பேசிட்டு கடைசியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவுன்னா, இன்னும் சில மணி நேரங்கள் பார்ப்போம். சப்போஸ் ஏப் திரும்ப வரலன்னா நாளைக்கு காலையில முதல் வேலையா பக்கத்துல இருக்க டவுனுக்கு போய் அங்க இருக்க போலீஸ் கிட்டையும் நம்மளோட டிபார்ட்மெண்ட் கிட்டையும் கால் பண்ணி நடந்ததை சொல்லி பேக்கப்பையும் அனுப்ப கேட்கலான்றது தான் அவங்களோட கடைசி பிளானா இருந்துச்சு. இப்படியே ராத்திரியும் ஆயிருக்கு. ஆனா உள்ள போன ஏப் மட்டும் திரும்ப வரவே இல்லை. இதனால எல்லாருமே பயந்து போனாங்க. அன்னைக்கு ராத்திரி வெளியே டென்ட்ல படுக்க வேணான்னு முடிவெடுத்து அவங்களோட பெரிய வேன்குள்ளேயே 4 பேரும் தூங்க போயிருக்காங்க.
ஆல்மோஸ்ட் மிட் நைட் வரைக்குமே கூட 4 பேருக்கும் தூக்கமே வரல. மிட் நைட்டுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரா தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு 3 மணி இருக்கும். பில் எழுந்து தன்னை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்காக வெளியே போயிருக்காரு. போனவரு திரும்ப வரவே இல்லை. மறுநாள் காலையில சாண்ட்ரா தான் முதல்ல எழுந்திருக்காங்க. எழுந்தவங்க காலியா இருந்த பில்லோட இருக்கையை பார்த்திருக்காங்க. சரி, டாய்லெட் போயிருப்பாருன்னு நினைச்சு இவங்களும் தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வெளியே போயிட்டு வந்தாங்க. போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்திருக்காங்க. ஆனா அப்பவும் பில் திரும்ப வரவே இல்லை. உடனே ஸ்டீவையும் மற்றவங்களையும் சாண்ட்ரா எழுப்பி இருக்காங்க. அவங்க எல்லாரும் எழுந்ததும் பில்ல காணுன்றத ரொம்ப சத்தமா சொன்னாங்க சாண்ட்ரா. மத்த 2 பேர்னாலையும் அதை நம்பவே முடியல. ஸ்டீவ் உடனே எழுந்து வெளியே போய் அந்த குகையை தவிர எல்லா இடத்துலையும் தேடி இருக்காரு. ஆனா நோ யூஸ். நேத்து ஏப், இப்ப பில் 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு யாருக்குமே புரியல. அப்பதான் தங்களை சுத்தி ஏதோ மர்மமா நடக்குதுன்றத 3 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனடியா ஏதோ செஞ்சே ஆகணும்ன்ற நிலைக்கு தள்ளப்பட்டாரு ஸ்டீவ். முதல் வழியா அங்க இருந்த கேம்பை வெக்கேட் பண்ணி 3 பேரும் பக்கத்துல இருந்த ஊருக்கு போயிருக்காங்க. அங்க போனதும் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததையெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அங்க போதுமான மேன்ஃபோர்ஸ் இல்ல. அங்க இருந்ததே மொத்தம் 3 போலீஸ் அதிகாரிகள் தான். அவங்க வந்தாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு வேற தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததை சொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட ஹெட் ஆபீஸ்க்கு கால் பண்ணியிருக்காரு ஸ்டீவ். அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் கிட்ட சொல்லி ஒரு பெரிய ஃபோர்ஸ் அனுப்பி வைக்கிறதா சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து சேர எப்படியும் மறுநாள் ஆகிடணும். சோ அது வரைக்கும் பத்திரமா இருங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காரு அவங்களோட சீஃப். எல்லாமே ஓகே தான். ஆனா ஒருவேளை ஏப் அண்ட் பில் 2 பேரும் உயிரோடு இருந்து பேக்கப் ஃபோர்ஸ் வரதுக்குள்ள ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற ஒரு பதட்டம் வேற அங்க அதிகமாக ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல யோசிக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய நேரமெல்லாம் இல்ல. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள ஸ்டீவ் ஒரு முடிவை எடுத்தாரு. ரேச்சல் அண்ட் சாண்ட்ரா 2 பேரையும் அந்த ஊர்லயே இருக்க சொல்லிட்டு தனியா வேனோட கிளம்ப பார்த்தாரு ஸ்டீவ். ஆனா ரேச்சல் அண்ட் சாண்ட்ரா 2 பேரும் நாங்களும் வர்றோன்னு விடாப்படியா இருந்ததால 3 பேரும் திரும்ப அந்த குகை கிட்ட போயிருக்காங்க. போனவரு சேஃப்டிக்காக அவங்க எப்பயுமே கொண்டு போற ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு ரேச்சல் அண்ட் சாண்ட்ரா 2 பேரையும் வண்டியிலேயே இருக்க சொன்னாரு. ஒருவேளை நான் இன்னும் 2 மணி நேரத்துல திரும்பி வரலன்னா எதை பத்தியும் யோசிக்காம டவுனுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குகையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு ஸ்டீவ். சாண்ட்ரா நானும் வர்றேன்னு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஒரு கையில டார்ச்சோடையும் மறு கையில துப்பாக்கியோடையும் மெதுவா சுத்தியும் பார்த்துக்கிட்டே அந்த குகைக்குள்ள போக ஆரம்பிச்சாரு ஸ்டீவ். அரை மணி நேரத்துல பாதை 2ஆ பிரியற இடத்துக்கு வந்து நின்னாரு. அப்போ அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. ஒரு சைட்ல இருந்து நேத்து காணாம போன ஏபோட குரல், ப்ளீஸ் என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு கேட்டிருக்கு. இன்னொரு பக்கம் என்னை வந்து காப்பாத்துங்கன்னு அன்னைக்கு காலையில காணாம போன பில்லோட குரல் கேட்டிருக்கு. இதை கேட்ட ஸ்டீவ்னால நம்பவே முடியல. அதே சமயத்துல நம்பாம இருக்கவும் முடியல. முதல்ல யார்கிட்ட போறது? அப்பதான் தான் பொறுமையா இருக்கணும்ன்றது ஸ்டீவுக்கு புரிஞ்சுது. பொறுமையா யோசிக்கும் போதுதான் ஏபோட குரல் வந்துட்டு இருந்த பாதை ரொம்பவே டேஞ்சரான ஒரு பாதை. ஒரு ஆள் நுழைஞ்சு போறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். இத ஸ்டீவ் தான் கண்டுபிடிக்கவே செஞ்சாரு. சோ ஏப் அங்க இருக்க சான்ஸே இல்ல. அங்க போனா கண்டிப்பா மாட்டிக்கவோன்றது ஸ்டீவுக்கு புரிஞ்சிருக்கு. சோ பில்லோட குரல் வந்த பாதையில போக ஆரம்பிச்சாரு ஸ்டீவ். தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறமா அவரோட பின்பக்கத்துல இருந்து ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு மறுபடியும் ஏபோட குரல் கேட்டுச்சு. அதுவும் பக்கத்துல கேட்டுச்சு. அதை கேட்ட அடுத்த 5வது நிமிஷம் அவருக்கு முன்பக்கத்துல இருந்து ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு பில்லோட குரல் கேட்டிருக்கு. இந்த டைம்ல ஸ்டீவுக்கு பயத்துல காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருந்தது. சத்தம் வர்ற திசையை பார்த்து துப்பாக்கியை காட்டி யாருங்க இருக்கீங்க வெளியே வாங்கன்னு சத்தம் போட ஆரம்பிச்சாரு ஸ்டீவ். ஆனா யாருமே வெளியே வரல. எங்கேயோ வந்து நல்லா மாட்டிக்கிட்டோன்றத மட்டும் ஸ்டீவுக்கு புரிஞ்சிருக்கு. இது புரிஞ்சதும் கொண்டு வந்திருந்த துப்பாக்கிய கொஞ்சம் கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு ஸ்டீவ். திரும்ப 2 பேரோட குரல் ரொம்ப கிட்ட கேட்கவும் பயத்துல எங்கேயோ பார்த்து 2 தடவை சுட்டுட்டு திரும்ப ஓட ஆரம்பிச்சாரு ஸ்டீவ். அப்போ ஒரு 10 அடி தூரத்துல அந்த உருவம் நின்னுகிட்டு இருந்தது. ரொம்ப உயரமா ஒல்லியா உடல் முழுக்க முடி எதுவும் இல்லாம வெளிரி போய் கருப்பு நிற கண்களோட கூரான பற்களோட அந்த உருவம் இல்ல, அங்க ஒரு மான்ஸ்டர் நின்னுட்டு இருந்துச்சு. கையில இருந்த துப்பாக்கியை வச்சு அதை சுட ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அதை தட்டி விட்டுட்டு தன்னோட கூரான நகங்களையும் நீளமான கைகளையும் ஒரே குத்துல ஸ்டீவோட வயித்துல சுருகி மறுபக்கத்துல வெளியே வர வச்சது அந்த மான்ஸ்டர். இதனால கத்த கூட முடியாம வலியில அப்படியே துடிச்சு இறந்து போனாரு ஸ்டீவ். அதுக்கப்புறம் அவரோட உடலை இருட்டல இழுத்துட்டு போயிருக்கு அந்த மான்ஸ்டர். வெளியே இருந்த 2 பேருக்கும் இது எதுவுமே தெரியாம ஸ்டீவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த வண்டிக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, நான் குகையில மாட்டிட்டு இருக்கேன்னு ஏபோட குரல் கேட்டிருக்கு. இதை கேட்டதும் சாண்ட்ரா வண்டியில இருந்து இறங்கி அந்த குகையை நோக்கி போக பார்த்திருக்காங்க. ஆனா ரேச்சல் சாண்ட்ராவை விடவே இல்லை. ஏதோ தப்பா இருக்குன்னு ரேச்சலுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. 5 நிமிஷம் கழிச்சு ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு மறுபடியும் இன்னொரு குரல் கேட்டுச்சு. இந்த குரல் பில்லோடது.
அப்போதான் சாண்ட்ராவுக்குமே ஏதோ சரியில்லைன்றது புரிஞ்சது. இதெல்லாம் நடக்கும்போது தான் சுத்தி பல கிலோமீட்டருக்கு இவங்க மட்டும்தான் இருக்காங்கன்ற ஒரு விஷயமே அவங்கள பயங்கொள்ள வச்சுது. அப்போ ஸ்டீவ் மட்டும் வெளியே வந்துட்டா போதும், வண்டியை எடுத்துட்டு அங்க இருந்து உடனடியா கிளம்ப தயாரா இருந்தாங்க 2 பேரும். ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ பயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்துச்சு. கடைசியா ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு வேற ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல் வேற யாரோடதும் இல்ல, ஸ்டீவோடது தான். இந்த குரல் கேட்டது தான் மிச்சம். உடனடியா 2 பேரும் வண்டியை எடுத்துக்கிட்டு எவ்வளோ வேகமா முடியுமோ அவ்வளோ வேகமா அங்கிருந்து வெளியே போனாங்க. மறுநாள் ஸ்டீவ் தொலையறதுக்கு முன்னாடி கேட்டிருந்த மேன் ஃபோர்ஸ் அவங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. ஆல்மோஸ்ட் 100 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் அஃபிஷியல்ஸ், அந்த டெரெயினை பத்தி தெரிஞ்சவங்கன்னு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அடுத்த 2 நாட்கள் அந்த குகை சல்லடை போட்டு தேடப்பட்டுச்சு. ஆனா அந்த சர்ச் டீம்னாலையும் அந்த குகையோட எண்டை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா ஸ்டீவ் பயன்படுத்தின அந்த துப்பாக்கியை மட்டும் ஒரு ஆபீசர் கண்டுபிடிச்சாரு. அதுதான் காணாம போன அந்த 3 பேர் சம்பந்தமா கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ. அதுல 2 தோட்டாக்கள் மிஸ் ஆகி இருந்துச்சு. வேற எந்த ஒரு சின்ன தடயத்தையும் அங்க போன யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த குகையிலன்னு மட்டும் இல்ல, அந்த குகையை சுத்தி சில கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ஏரியாவிலையும் தேடி இருக்காங்க. பட் எங்க தேடியும் ஒரு சின்ன தடயம் கூட அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களை தேடி வந்த ஆபீசர்ஸ்க்கே இது ரொம்ப வினோதமா இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளேயும் முடிஞ்ச அளவுக்கு இன்டெப்தா போய் பார்த்திருக்காங்க. பட் நோ யூஸ். சில நாட்களுக்கு அப்புறமா அந்த சர்ச்சிங்கை கால் ஆஃப் பண்ணிட்டு அந்த குகையை இரும்பு கம்பியால சீல் பண்ணிட்டு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி போனாங்க. வேற வழி இல்லாம ரேச்சல் அண்ட் சாண்ட்ராவும் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கு திரும்ப போயிருக்காங்க. உள்ள என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க கேட்ட சத்தத்தை வச்சு உள்ள ஏதோ விபரீதமா நடந்திருக்குன்றத மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சது. ஆனா அதை வச்சு யாரால எந்த ஒரு முடிவுக்கு வர முடியும்? இதனால கடைசியா ஒரு ரிப்போர்ட் எழுதப்பட்டுச்சு. அந்த ரிப்போர்ட் படி கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் போது ஏற்பட்ட விபத்துல ஸ்டீவ், பில் அண்ட் ஏப்ரஹாம் காணாம போனதா அறிவிக்கப்பட்டுச்சு. சில வருடங்கள் கழிச்சு அவங்க இறந்து போனதாவும் அறிவிக்கப்பட்டாங்க. இது நடந்த கொஞ்ச நாட்கள்லயே ரேச்சல் அண்ட் சாண்ட்ரா 2 பேரும் அந்த வேலையை விட்டே போயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.